மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு பிணக்குகள், இதெல்லாம் தீர்ந்து போறதுக்கான ஒரு நல்ல சாத்திய கூறுகள் தென்படுகின்றன. அதே மாதிரி சில உறவு முறைகளை பலப்படுத்தவும் நல்ல நாள். காதல் போன்ற விஷயங்கள்லாம் பலப்படுத்தவும் நல்ல நாள். நல்ல சில நேரங்களில் சில சுப பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற விஷயங்களுக்கான சுப பேச்சுவார்த்தைகள், அதற்கான முயற்சிகள், இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட உடல் நலம் நல்லபடியாக தேறி வெளியில் வந்துடுவாங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷமான தினமாக இது அமையும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொண்டு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது அவசியம். அடுத்த கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கடுமையான முயற்சி, ஒரு வேகமான ஒரு செயல்பாடு, இதுக்கெல்லாம் நல்ல வெற்றி வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய ஆடை ஆபரணங்கள், சில நேரங்களில் வண்டி வாகனங்களை வாங்கிறது, சில நேரங்களில் சில முக்கியமான நபர்களை சந்திப்பதற்கு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதற்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பலப்படும். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும்னு உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூர்ணமான வெற்றி. நீங்கள் என்ன நினச்சி செயல்படுறீங்களோ அதுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழல் நிலவும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனம் ஒருமைப்பட்டு சிறப்பான ஒரு செயல்பாடு, உங்களுடைய ஒரு அதிபுத்திசாலித்தனம் சொல்றது வெளிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். பேரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினமாக விளங்கும். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நம்ம அவசரப்பட்டு செய்யக்கூடிய சில காரியங்கள், இல்லை கோபத்தினால் நம்ம அறிவை இழந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் பாதகமாக முடியும். ஆனால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும். எதிர்பாராத சில செலவினங்கள்லாம் இருக்கும். இதையெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும். சில நேரங்களில் நம்ம நண்பர்களே கூட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு போக்கில் நம்மள்கிட்ட பேசக்கூடும். அதை பற்றியெல்லாம் ரொம்ப மைண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. பொறுமையும் நிதானமும் மனசில் உறுதிப்பாடும் ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனால் உழைப்புக்கு பிறகு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் ஏற்படும். எதையுமே ஒரு அட்டம்ப்டில் முடிக்க முடியாது. 2 முறை 3 முறை செய்து ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும். சில நேரங்களில் முக்கியமான நபர்களை சந்திக்க போகணும் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார். கொஞ்சம் நம்ம காத்து இருந்து நம்ம வேலையை முடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். நிதானமும் பொறுமையும் அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல மாற்றங்கள், நீங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதாக உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு புகழாரம், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். மனசுக்கு சந்தோஷம், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் இனிமை, இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம், சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தினம். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
சில நேரங்களில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது அவசியம். ஏன்னா நம்ம எடுத்துக்க முடிவு வந்து எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் தவறான பாதையில் கூட நம்ம போயிடலாம். அதனால் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழிலில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை காண்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப சிறப்பான முறையில் உங்கள் வெற்றி வாய்ப்புகள்லாம் ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், புகழ் ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்து நீங்கள் செய்கிறீங்களோ அந்த வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக முடித்து அதனால் வரக்கூடிய ஆதாயங்களையும் பெறக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினம். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் தனலாபமும் உண்டு, காரிய வெற்றியும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உறவு முறைகளில் மட்டும் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட உறவுகளை பாதிக்கும். அதனால் அதுவும் முக்கியமாக கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். நல்ல வெற்றிகள், புதிய விஷயங்களை தொடங்குவதற்கெல்லாம் ஏற்ற ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல தினம்னு சொல்லலாம். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக உங்களுக்கு அமையும். சில நேரங்களில் சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரா மாதிரியும், சில பெரிய டூர் அது மாதிரியெல்லாம் போயிட்டு வரா மாதிரியும், அது குறிப்பாக வயசானவங்களுக்கெல்லாம் மன நிறைவையும் திருப்தியும் நிம்மதியும் தரக்கூடிய அளவில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு காரியத்தில் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் ஜெயம் ஏற்படும், தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் லாபகரமான தினம். மனசில் நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அளவுக்கு மீறிய வேலைகள் உங்களுக்கு வந்து சேரும், சலிப்பு தட்டும். கொஞ்சம் நிதானத்தோட எல்லாத்தையும் நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொழில் முறையில் குறிப்பாக சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். இப்போ திரைப்படத்துறை இல்லைன்னா இந்த டெலிவிஷன் துறை இந்த மாதிரிலாம் இந்த கிரியேட்டிவ் இடத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள், சில புதிய அணுகுமுறைகள், எதிர்பாராத சில சந்தோஷங்கள், சில நன்மைகள் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் ரொம்ப மனசில் சந்தோஷத்துக்கும் வெற்றி கழிப்பிற்கும் கொஞ்சமும் குறைவு இருக்காது, உற்சாகமான தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம். சந்தோஷத்திற்கு குறைவே இல்லை. நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அவசரப்பட்டு சில விஷயங்களில் வந்து இறங்காமல் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல தினமாக இது அமையும். இந்த தினத்தில் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். இப்போ இதில் வந்து உங்கள் தொழில் முன்னேற்றங்கள் வந்து எப்படி பேஸ் பண்ணியிருக்கோன்னா உறவு முறைகளையும், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட்ஸு அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுனால வரக்கூடிய சில ஆதாயங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமைகள் சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையக்கூடும். அடுத்து இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பின்னடைவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து தனுசு ராசி.
தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது அமைகிறது. ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வ அனுகூலம், ஒரு கோயில்கள் போயிட்டு வருது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமைந்திருக்கிறது. முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். சிறப்புகள் ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு அமையிற தினமாக இது இருக்கிறது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸு போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். சில நேரங்களில் சில இடங்களில் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஒரு கடுமையாக அதை கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழலில் நீங்கள் அப்படித்தான் நடக்க வேண்டி வரும். அப்போ தான் உங்கள் காரியங்கள் நிறைவேறும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். இதுவரை இந்த பிரச்சனைகள் பின்னடைவுகள்லாம் மாறும். அதே மாதிரி பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். உத்திராட நட்சத்திரக்காலுக்கு ஒரு அருமையான தினமாக இது அமையும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் நினைத்ததை விட சிறப்பான முறையில் செயலாற்றி நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமைகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். குறிப்பாக ஒரு பெரிய அதிகாரிகளிடம் பேசும் பொழுதோ இல்லை சில நேரங்களில் வெளி வட்டார பழக்க வழக்கங்களிலோ ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையில்லாத சில வார்த்தைகளை விட்டு அதனால் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறது ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும், நன்மைகள் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தீர்மானமான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். எண்ணிய எண்ணத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் உங்கள் குறிக்கோள் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய அளவில் சூழல்கள் உங்களுக்கு தென்படும். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத சில பின்னடைவுகள் ஏற்படலாம். குறிப்பாக வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உறவு முறைகளில் கொஞ்சம் சீரான ஒரு வழியை பின்பற்றணும். சில நேரங்களில் நமக்கு கோபம் ஏற்படும், அவசரமாக செயல்பாடுகள் இருக்கும். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா காரணம் காரியம் தெரியாமல் சில பேரை பேசிடுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் மேலே எந்த தவறும் இல்லை என்று. இதே கொஞ்சம் பரந்த மனப்பான்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பாக பேசிட்டேன், நான் அதை சரியாக விசாரிக்காமல் பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு வரட்டு கௌரவம் இருக்கும். இந்த வரட்டு கௌரவத்தை வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட அந்த சாரி கூட கேட்க மாட்டாங்க. இது அது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் உறவு முறைகளில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி உறவு முறையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தொழிலில் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய உறவு முறைகள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு கொஞ்சம் சோதனையான தினம், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமைந்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் தலை தூக்கலாம். இதனால என்ன ஆகும், ஒரு ஒரு டக்குன்னு ஒரு மூட் அப்செட் ஆச்சு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல காரியத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வேண்டாத ஒரு பேச்சு வந்தால் எப்படி உங்களுக்கு வருமோ அது போல ஒரு சூழலை காண்பிக்கிறது. வயதானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கவங்கெல்லாம் உடல் நலத்தில் அக்கறை அவசியம் செலுத்த வேண்டும். ஏன்னா நம்ம சில நேரங்களில் ஒரு நேரத்தை அதை அதாவது சரியான நேரத்தில் நம்ம எடுக்காத ஒரு அந்த மருத்துவ உதவி இதெல்லாம் சரியான நேரத்தில் அதை எடுக்கணும். அப்படி எடுக்காமல் போகும்பொழுது அது முத்திவிடும். அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏதாவது ஒரு அதுக்கான ஒரு அறிகுறிகள் தென்பட்டால் அதற்கு உடனடியாக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அது என்னன்னு பார்க்கறது ரொம்ப அவசியம். கடன் வாங்குவது,
அளவுக்கு மீறி, அதாவது நம்மளுடைய தன்மைக்கு மீறி நம்ம வாங்கக்கூடிய கடன்கள், இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகளும் சில தடைகளும் தொடர்ந்து இருக்கும். நிதானமான ஒரு செயல்பாட்டில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.